பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. பாரதி எதார்த்தமா லாக்கர தொறக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பணம் இருக்கிற மாரியே தெரியல. எம்ப்டியா தான் இருக்கு. உடனே அந்த இடத்துல மேனேஜர கூப்பிடுறாங்க. "என்ன இருக்குன்னு இங்க பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, "இவ்வளோ நேரம் இந்த சாவிய நீங்க தானே வச்சிருந்தீங்க. கொஞ்ச நேரத்துல ஆதி வந்துருவாரு. ஆதி வந்த உடனே நீங்களே விளக்கத்த சொல்லுங்க." "மேடம் காலையில வரைக்கும் என்கிட்ட தான் மேடம் இருந்துச்சு. இப்ப தான் நான் உங்ககிட்ட குடுக்குறேன். பின்ன எங்க போயிருக்கும்?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆதி வந்துட்டாங்க. "என்னாச்சு?" "சார் நம்ப இந்த மாசம் சம்பளம் குடுக்கறதுக்காக ஒரு ரூ. 20 வச்சிருந்தீங்கல்ல?" "ஆமா. இந்த லாக்கர்ல தானே இருந்துச்சு." "என்ன ஆச்சு? குடுக்க வேண்டியது தானே எல்லாருக்கும்." "அதுல தான் சார் சின்ன பிரச்சனை. பணம் இங்கே இல்ல." "என்னது? பணம் இல்லையா?" மேனேஜர் "சாவி யார்கிட்ட இருந்துச்சு?" "சார் காலையில வரைக்கும் மேடம் இப்ப தான் சார் என் கையிலேருந்து வாங்குனாங்க. அதுவரைக்கும் என்கிட்ட தான் இருந்துச்சு." "ஒண்ணு நீங்க எடுத்திருக்கணும். இல்லாட்டி நீங்க அலட்சியமா அந்த சாவிய எங்கேயாவது வச்சிருக்கணும்." "என்ன நடந்துச்சு?" "சார் அந்த சாவி என்கிட்ட தான் இருந்திருக்கு." "அப்பன்னா நீ என்ன சொல்ற? நீயும் எடுக்கல, அந்த சாவிய நீயும் ஜாக்கிரதையா தான் வச்சிருக்கேன்னு சொல்றியா? இதுல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்கணும். என்ன விஷயம் தப்பா நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொன்னோனே, "சார் தெரியல சார்." "சரி பாரதி, இவர் தான் நேர்மையான ஆளான்னு இவரு சொல்றத பார்த்தா, கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது தானே?" "மித்ரா வராங்க. ஆல்ரெடி 2 நாளா ஒர்க் ஆகல." "ஓ! இதுல அது வேறயா? எவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இத வெளி ஆளுங்க கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? யாரோ தெரிஞ்சு தான் இது மாரி விளையாண்ட்டுருக்காங்க. இப்ப என்ன பண்றது?" "சரி அதிகாரிய கூப்பிட வேண்டியதான்னு" பாரதி சொல்றாங்க. "அதெல்லாம் சரி வராது. அண்ணன் வராத நேரம் பார்த்து, இப்பன்னு பார்த்து பேசுனா சரி வராதுங்கிற மாரி யோசிக்கும்போது, "ஏய் அதெல்லாம் இல்ல. பாரதி சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ போய் அதிகாரிய கூப்பிடுனோனே அவங்க வராங்க. என்ன ஆச்சு? நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் சாவிய பத்திரமா வச்சிருக்கீங்கன்னா, எனக்கு உங்க மேல தான் சந்தேகம் வருது." "அப்படியெல்லாம் இல்ல சார்." "சரி அப்பன்னா கேமரா செக் பண்ணணுங்கிற மாரி வந்த அதிகாரியும் கேட்கறாங்க. 2 நாளா பழுதுல இருக்குங்கிற மாரி சொன்னோனே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பொறுப்பாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? வழிமுறைகள்லாம் இருக்கு. ஆனா ஈஸியா செய்ய வேண்டிய விஷயத்த நீங்களே அலட்சியமா இருந்ததுனால கஷ்டப்படுத்துறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் இங்க இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கணும். பாரதி கடைசியா அந்த சாவி யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்கும்போது, என் கையில தான் சார் இருந்துச்சு. காலையில இவரு 10 மணிக்கு என் கையில குடுத்தாரு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் பார்த்து கரெக்ட்டா குடுக்கணும்னு எடுக்கலான்னு வந்தேன். அப்பன்னு பார்த்து, அங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரூம் யாரெல்லாம் வரலாம்? யாரெல்லாம் போறதுக்கு அனுமதி இருக்கு? முதல்ல அத மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான், மித்ரா, சுதாகர், ஆதி, பாரதி, இந்த மேனேஜர் இந்த 5 பேர் தான். என்னங்க நீங்க? நீங்க 5 பேர் தான் இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு, வாங்க பேசலான்னு சொல்லி கேபின்குள்ள கூப்பிடுறாங்க. உங்க 5 பேர விட்டா, எப்படி இருந்தாலும் அதில வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்லுங்க, யார் எடுத்ததுங்கிற மாரி கேட்ட உடனே, என்னங்க நாங்க உங்கள கண்டுபிடிக்க சொன்னா, நீங்க என்னங்க பதிலுக்கு எங்ககிட்டயே கேட்குறீங்க? ஆமா, இது உங்க கம்பெனியா இருக்கலாம். ஆனா யாருக்குங்க தெரியும்? உங்க தேவைக்காக நீங்களே யாராவது எடுத்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்களா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இதுக்கு தான் ஆதி வேணான்னு சொல்லி தலபாடா அடிச்சுக்கிட்டேன். ரூ. 20லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்காக நம்மகிட்டயே பந்து போல வந்துகிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னோனே, சரி அப்ப நான் இங்க இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கலாம் முடியாது. நூத்துக்கணக்குல இருக்காங்க. சரி கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி 5 கைரேகை பேப்பர் எடுத்துட்டு வராங்க. இது எல்லாத்துலயும் உங்க கைரேகை வைங்கங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல கைரேகை வச்சுட்டு உங்க கையெழுத்து சிக்னேச்சர் கீழ போடுங்கங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே மித்ரா பதட்டமாயிடுறாங்க. அச்சச்சோ! இன்னும் கொஞ்ச நேரத்துல லாக்கர்ல இத தான் செக் செக் பண்ண போறாங்க. அப்படி செக் பண்றப்ப, நம்ம இது தானே மேட்ச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப, "சார் இதெல்லாம் சொன்னீங்கன்னா சரி வராது சார். ஏன்னா ஆல்ரெடி மேனேஜர் தொறக்க பார்த்துருக்காரு. நானும் தொறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது, இந்த இடத்துக்கு மொத்தம் யார் யாரெல்லாம் வந்திருக்கா, போயிருக்கா சொல்லுங்கன்னோனே, 5 பேரும் நாங்க சமீபத்தில தான் இங்க வந்தோம், போனோங்கிற மாரி சொன்னோனே, "என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா, என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கிறதா இல்ல வேணாமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, வெளியில வந்துடுறாங்க. இத ஸ்டாஃப் கிட்ட சொல்லலாமா வேணாமா? சொல்லலாங்கிற மாரி தான் அதிகாரி பேசுறாங்க. இங்க சுமார் உங்களுக்கு குடுக்க வேண்டிய பணம் ரூ. 20 காணாம போயிருக்கு. நீங்க யாராவது எடுத்துட்டீங்கன்னா சொல்லிடுங்க, குடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிக்கலாம். ஆனா நாங்கலாம் கண்டுபிடிச்சோம்னா சும்மா விட மாட்டோங்கிற மாரி அதிகாரி கேட்குறாங்க. சார் எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கணும். பாருங்க 100 பேர்கிட்ட விசாரிச்சு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. ஆதி நீங்க இன்னைக்காவது உருப்படியா வேலையெல்லாம் பாருங்க. எல்லாமே சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, பாரதி ஃபோன் அடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சார் இது மாரிலாம் ஒர்க் பண்ணல. இப்பன்னு பார்த்து ஆஃபீஸ்ல இது மாரி ஆயிருக்கு. நீங்க சட்டுன்னு
ரெடி பண்ணி தாங்கன்னோடனே சரி மேடம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வேலையை ரெடி பண்ணுறதுக்காக வந்து அதிகாரிங்களாம் வந்து வந்துகிட்டு இருக்கும்போதே வந்து வராங்க. இவங்க முன்னாடியே வந்து சரி செஞ்சுருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல அந்த ரூமுக்கு யார் யாரெல்லாம் போவா, யார் யாரெல்லாம் போக மாட்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லிஸ்ட் எடுக்கிறப்ப மித்ரா வந்து போவே இல்லை சமீபத்தில் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் போனேன்னு சொல்கிறாங்களே, அப்போனா அவங்க எடுத்துக்கிட்டு இது மாதிரி சொல்கிறாங்களோ, சரி ஒருத்தவங்களை மட்டும் வச்சு இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம பாரதி கிட்ட கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறப்ப அவங்க சமீபத்தில் போன மாதிரியே தெரியல சார், அவங்க இந்த விஷயத்துலலாம் வந்து சம்மந்தமே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி ஆதிக்கிட்ட கேட்போம்னு சொன்னோன்னே, ஆதிக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு போகிறாங்க. மித்ராவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மேடம் நாங்கள் உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே மித்ரா வந்து பாட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு, ஏன் பாட்டப்படுறீங்க, நான் உங்ககிட்ட வந்து நியாயமாக தான் கேள்வி கேட்பேன் வாங்கன்னு சொன்னேன். அப்படியே வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க. என்ன கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கலான்னு வரப்ப, சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பாரதி மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க அமைதியாக இருக்காங்களா இல்லை பாட்டமாகறாங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்பாடா இவங்க பாரதி மேலே தான் வந்து சந்தேகப்படுறாங்க சொன்னோன்னே மித்ரா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பயே வந்து முக்கால்வாசி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவங்க கிட்ட இப்போ சமீபத்தில் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க இதை வந்து பாரதி கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.